ராஜேந்திரன், ஈஷா வாலண்டியர். நம்முடைய பாரத ஆன்மீக மரபுல மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரி நாள் நம்ம எப்போதுமே மகா சிவராத்திரி திருநாளா கொண்டாடி வரோம். இயற்கையாகவே இந்த நாளில் கோயில்களோட அமைப்பு நம்மளுடைய உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு உதவியா இருக்குது. இந்த ஆன்மீக வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி சொல்ற வகையில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த மகா சிவராத்திரி திருநாள் நம்ம முழு விழிப்போட கொண்டாடும் வகையில இரவு முழுதும் கொண்டாட்டங்கள் மற்றெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஈஷாவில் இந்த வருடம் 32வது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி நடக்க இருக்குது. இதுல சிறப்பு விருந்தினரா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் பல்வேறு பெரிய பிரமுகர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் இதுல கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷால மகா சிவராத்திரி திருவிழா 15ஆம் தேதி பிப்ரவரி மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்குது. சத்குருவோட முன்னிலையில நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாரணங்கள், யோகேஸ்வர லிங்க மகா அபிஷேகம் மற்றும் தலை சிறந்த கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்க இருக்குது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் முறையா சத்குரு அவர்கள் ஆதியோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற யோகேஸ்வர லிங்கத்துல மகா அபிஷேகம் என்னும் ஆன்மீக செயல்முறையும் அர்ப்பணிக்க இருக்கிறாங்க. யோகேஸ்வர லிங்கத்தோட அருளை பெறும் வகையில இல்ல குறிப்பிட்ட மந்திர உச்சாடனைகள் மூலமா நம்மளோட அர்ப்பணிப்போடுவோம் இந்த அபிஷேக செயல்முறை நடைபெற இருக்குது. இந்த அபிஷேக செயல்முறையில மக்களும் கலந்துக்கிற வகையில நம்ம ஒரு லிங்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவருமே இலவசமா இந்த லிங்க் மூலம் அவங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பதிவு பண்ணும் மூலம் இந்த மகா அபிஷேகத்துல கலந்துக்க முடியும். மகா சிவராத்திரி விழாவோட முக்கிய அம்சமா நள்ளிரவு சந்தியா தியானம் மற்றும் பிரம்ம முகூர்த்த தியானம் ரெண்டும் சத்குருவோட வழிகாட்டுதலோட நடைபெற இருக்குது. இந்த விழாவில் இரவு முழுதும் மக்கள் விழித்திருக்கிற வகையில விழிப்புடனோடு இருக்கிறதுக்கு உதவி செய்யும் வகையில நம்மளது பாரத பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைகளை வெளிப்படுத்துற வகையிலையும் இரவு முழுதும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ராப் இசை கலைஞர் பிளேஸ் மற்றும் குஜராத் நாட்டுப்புற கலைஞர் ஆதித்யா காத்வி, மகாராஷ்டிராவை சேர்ந்த தபேலா கலைக்கலைஞர் பிரசாந்த் சோனாக்ரா மற்றும் குழுவினர், மேலும் ராஜஸ்தான் மாநில நாட்டுப்புற கலைஞர் ஸ்வரூப் கான், ராப் இசைக்கலைஞர் பாராடாக்ஸ் மற்றும் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா குழுவுடன் இணைந்து பாடகர்கள் சுவாகத் ரத்தோட், பிருத்வி காந்தராவ் இவங்களும் இசை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறாங்க. இத்துடன் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி குழுவின் சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சியும் ஈஷா சம்ஸ்கிருதி பள்ளி மாணவர்களுடைய தேவார பன்னிசை மற்றும் களரிப்பட்டு நிகழ்ச்சிகளும் இதோட நடக்க இருக்குது. இந்த மகா சிவராத்திரி விழாவிற்கு நேரில் வர இருக்கும் மக்களுடைய வசதிகளுக்கு அவங்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, கழிப்பறைகள் வசதி மற்றும் உடனடி மருத்துவ வசதி இதெல்லாமே நாங்கள் கிரவுண்ட்லேயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாவிற்கு பல்வேறு நாடுகள்ல இருந்தும் மக்கள் வராங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து வர்ற மக்களுக்காக ஸ்பெஷலாகவும் நம்ம முன்னுரிமை வழங்கும் வகையில் இலவச இருக்கை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். முன்பதிவு பண்ணாம உள்ள வர இருக்கும் மக்களுக்கும் நம்ம அங்கேயே ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் இலவசமா இங்க வந்து இருக்கைகள் பயன்படுத்தி கலந்துக்க முடியும். ஆதியோகி முன்பு இந்த விழா வர்ற 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்குது. இந்த விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் நம்ம அன்னதானமும் வழங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மகா சிவராத்திரி திருவிழா இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேரடியா ஒளிபரப்பு செய்யப்பட இருக்குது. அந்த வகையில தமிழ்நாட்டுல 60 இடங்கள்லையும், கேரளாவில் 29 கோயில்கள்லையும் இந்த மாதிரி நேரலை செய்யப்பட உள்ளது. இது போக மற்ற லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா இந்திய லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், ஒடிசா, அசாமி, பெங்காலி இது போல 10 லாங்குவேஜ்லையும், வேறு மொழிகள் இருக்குன்னா ஆங்கிலம், அரபிக், இத்தாலி, பிரெஞ்சு, ஜெர்மன் உள்பட 13 அயல் மொழிகள், மொத்தம் 23 மொழிகள்ல இந்த மகா சிவராத்திரி நேரடியா ஒளிபரப்ப இருக்கிறோம். யக்ஷா இந்தியாவின் பாரம்பரிய கலை வடிவங்களை போற்றும் விதமா மகா சிவராத்திரிக்கு முன்னதாக ஒரு 3 நாட்கள்
யக்ஷா அப்படிங்கிற இசை மற்றும் நடன திருவிழா நடைபெற இருக்குது. ஈசாயோக மையத்தில் இந்த யக்ஷா திருவிழா பிப்ரவரி 12ஆம் தேதி ஆரம்பிச்சு 12, 13, 14 3 நாளும் மாலை 7 மணிக்கு நடைபெற இருக்குது. பிப்ரவரி 12 அன்னைக்கு குர்பாயின் சட்டர்ஜியோட சித்தார் இசையும், 13ஆம் தேதி பாரத் குந்தரின் டான்ஸ் ப்ரோக்ராமும் கர்நாடக மியூசிக்கும், 14ஆம் தேதி வைபவ் ரேகரோட பரதநாட்டியமும் நடைபெற உள்ளது. ஈஷா யோக மையத்திலோட சூரியகுண்ட மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் கலந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.